நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை அதை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? சைக்காட்ரிஸ்டாக நான் பார்க்குற சில விஷயங்கள் இதுதான். உங்களோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல் என்னன்னே உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அது கண்ட்ரோல் பண்ணுது. செக்யூரான அட்டாச்மெண்ட் ஸ்டைலில் பார்ட்னர் ரிப்ளை பண்ண லேட் ஆனாலும் அது நார்மல்னு நினச்சிப்பாங்க. ஏதோ வேலை இருக்குதுன்னு நினச்சிப்பாங்க. ஆங்ஷியஸான அட்டாச்மெண்ட் ஸ்டைலில் இமீடியட்டாக அவங்க மைண்டில் வர்றது ஏதோ தப்பு நடந்துருச்சோ, ஏதோ நான் சொதப்பிட்டனோன்ட்டு. செக்யூரான அட்டாச்மெண்ட் ஸ்டைலில் ஸ்பேஸ் கொடுக்கறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அதே ஆங்ஷியஸான பர்சன்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுத்தால் கூட உள்ள பேனிக் ஸ்டார்ட் ஆகிடும். செக்யூரான அட்டாச்மெண்ட் இருக்கிறவங்க ரீஅஷூரன்ஸ் வேணும்னா டைரெக்டாக அவங்கக்கிட்டே கேட்டுருவாங்க. அதே ஆங்ஷியஸாக இருக்கிற பர்சன்ஸு கேட்க மாட்டாங்க. அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. செக்யூரான அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்கிறவங்க கான்ஃப்ளிக்ட் வந்தால் கூட அதை கடந்து நம்ம போயிடுவோன்னு நம்புவாங்க. பட் ஆங்ஷியஸான அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்கவங்க சின்ன சண்டை வந்தால் கூட ரிலேஷன்ஷிப்பே முடிச்சு போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இது ஒருத்தரோட பர்சனாலிட்டின்னு நினைக்காதீங்க. இது ஒரு பேட்டர்ன். அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் இதை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது நீங்கள் தான் ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்டில் ஆங்ஷியஸ்ன்னு போடுங்க. நெக்ஸ்ட் ரீலில் இதை எப்படி ஹீல் பண்ணலான்னு பார்ப்போம். நீங்கள் தனியான ஆள் இல்லைங்க. லெட்ஸ் க்ரோ டுகெதர்.